வணக்கம் நண்பர்களே, இது ஆரா அப்டேட்ஸ். நான் ராகவேந்திர ஆரா. இன்றைக்கு மிக முக்கியமான அரசியல் பேசுபொருளாக இருப்பது நேற்று இரவு செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு சென்னை அடையாறு கற்பகம் அவென்யூவில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இல்லத்துக்கு இரவு 10 மணிக்கு மேல் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்று ரகசியமாக அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் 12 மணி வரை, ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த சந்திப்பு இரவு 12 மணி வரை நீடித்திருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வட்டாரங்களிலே உறுதிப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினகரனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்ற கோணத்திலே ஊடகங்களில் எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் 100% அப்படி அல்ல. ஏனென்றால் அதிமுகவிலே எப்படி டிடிவி தினகரன் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, அவர் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர், எடப்பாடியோடு மோதியவர். அதன் பிறகு இந்த மோதல் முற்றி ஒரு கட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனி கட்சி கண்டு வந்துவிட்டார். கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களுக்கு இந்த அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு என்டிஏக்கு மீண்டும் தினகரனை அழைப்பதற்காக நடந்த சந்திப்பா என்றால் நிச்சயமாக இல்லை என்று புரிந்துவிடும். இதுல அண்ணாமலையுடைய தற்போதைய பாஜகவில் அவருடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து ஏற்கனவே நாம் வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையிலே இருக்கிற அக்கரை பகுதியிலே இருக்கிற ஒரு ரிசார்ட்டிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு வழக்கம் போல அண்ணாமலை செல்லவில்லை. இந்த நிலையில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், ஏற்கனவே அண்ணாமலையின் வழிகாட்டி என கருதப்படக்கூடிய அண்ணாமலையை தமிழக பாஜக மாநில தலைவர் என்ற பதவியில் உட்கார வைத்து அவர் ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த BL சந்தோஷ் அண்ணாமலையுடைய வீடு தேடி அன்று அவரை சந்தித்தார். அப்போது அமித்ஷாவுடைய எச்சரிக்கையை அவரிடம் எடுத்து சொல்லி, நீ ஆர்கனைசேஷனுக்கு வெளியே போயிட்டு இருக்க, ஆர்கனைசேஷன் தான் பிஜேபியில முக்கியம், இதனால உன் மீது மோடியும் அமித்ஷாவும் மிகுந்த வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்காங்க, அதனால நீ மையக்குழு கூட்டத்துக்கு தலையை காட்டு என்று சொல்லி அவரை மையக்குழு கூட்டத்துக்கு அழைத்து சென்றார். நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அந்த காலை 10:30 மணிக்கு தொடங்கி மாலை 6:30 மணி வரை நடந்த அந்த மையக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமர்வுகள் சிட்டிங் இருந்தன. ஆனால் அண்ணாமலை கலந்து கொண்ட அந்த பிரச்சார அமர்வு என்பது பற்றி மட்டும்தான் செய்தி வந்தது. ஏனென்றால் அண்ணாமலை தான் அந்த செய்தியை அவருடைய வார் ரூம் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே கடந்த சில வாரங்களாக தமிழக பாஜகவின் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலை அழைக்கப்படுவதில்லை. அவரும் முடிந்தவரை செல்வதில்லை. மதுரையில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு கூட அண்ணாமலை அழைக்கப்படவில்லை. அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டத்திலே வருகிற 25ஆம் தேதி பூத் கமிட்டி கூட்ட மாநாடு நடக்கிறது. அதற்கும் அண்ணாமலைக்கு அழைப்பில்லை. அங்கேயும் அவர் செல்லவில்லை. இந்த நிலையில் சில நாட்களாக மதுரையிலே ஒரு போஸ்டர்கள் எங்கள் அண்ணா என்று குறிப்பிட்டு அண்ணாமலையை நீங்க வெளியில வாங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் என்று சொல்லும்படியான வாசகங்கள் இடம்பெற்ற போஸ்டர்களும் மதுரையிலே ஒட்டப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலை வெளியேறுவார், தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அண்ணாமலை வெளியே செல்வார் என்ற ஒரு பேச்சுகள் கிட்டத்தட்ட விவாதமாக ஆகிவிட்ட இந்த நிலையில்தான் நேற்று இரவு அண்ணாமலை டிடிவி தினகரனை தேடி சென்று சந்தித்திருக்கிறார். டிடிவி தினகரன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் எதிரான நிலைப்பாடு எடுத்துள்ளார். அதைவிட உறுதியான எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி மீது அவர் காட்டி வருகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொண்ட டிடிவி தினகரன் இப்போது இருப்பது அதிமுக அல்ல, அது ஏதிமுக, அதாவது எடப்பாடி திமுக, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தும் வரை நாம் ஓயக்கூடாது என்று பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான ஏற்கனவே உள்ள பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொது மேடையில், அதாவது வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு முன்பாக மிகவும் தரக்குறைவான வார்த்தையில் விமர்சித்தவர் அண்ணாமலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்ட டிடிவி தினகரன், பாஜகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது வெளியேற முடிவு செய்திருக்கிற அண்ணாமலை இருவரும் இணைந்து இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள், இரவில் சந்தித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருவரும் இணைந்து அடுத்த கட்டமாக நகர்வதற்கு ஒரு திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக உணர்த்தப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர்கள் இருவரும் இணைந்து, அதாவது அண்ணாமலை
ஒரு கட்சி ஆரம்பித்து டிடிவியுடைய அமமுக ரெண்டும் இணைந்து தேர்தலை சந்திக்குமா, அல்லது இந்த இருவரும் இணைந்து இன்னொரு அணியிலே, குறிப்பாக விஜய் அணியாக கூட அது இருக்கலாம் என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. அதில் சேர்வார்களா என்ற விவாதம் தான் இப்போது மிகுந்த தீவிரமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று உறுதி, டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைப்பதற்காக இந்த இரவு சந்திப்பை, ரகசிய சந்திப்பை அண்ணாமலை நடத்தவில்லை என்பது மட்டும் உறுதி. இதுதான் நேற்று இரவு நடந்த இந்த சந்திப்பிலிருந்து கிடைக்கிற தகவல்களாக இருக்கின்றன. அடுத்த அப்டேட்டுகளுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். ஆரா அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் உங்களுடையது. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.